மனசிலாயோ விலாக்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எல்லாருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். இந்த தீப திருநாளில் எல்லோரும் சிவனோட அருள் பெற்று வளமுடன் வாழ என்னோட வாழ்த்துக்கள். எல்லோரும் வீட்டில் அழகாக தீபம்லாம் ஏற்றி சாமி கும்பிட்ருப்பீங்கன்னு தெரியும். இதுதான் எங்கள் வீடு, வாங்க பார்க்கலாம். நானும் அம்மா 2 பேருமே இன்றைக்கி எங்களுக்கு ஒர்க்கிங் டே. நாங்கள் ஆஃபீஸ் போயிட்டு பெர்மிஷன் கேட்டு வந்துட்டு தான் எல்லாமே ரெடி பண்ணோம். அதனால் கடகடன்னு பண்ணிட்டோம். பாருங்கள், எங்கள் வீட்டில் இவ்வளோ விளக்கு ஏற்றி வச்சுருக்கோம், அழகாக இருக்குல்ல. நிறைய தீபம் ஏற்றணும்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் நாங்கள் முடிச்சுட்டு வரக்கு லேட் ஆகிடுச்சு இல்லையா, அதனால திருவண்ணாமலையில் தீபம் ஏற்ற அதே டைமில் வீட்லேயும் தீபம் ஏற்றணும் அப்படின்றதுனால நாங்கள் சீக்கிரமாக விளக்கெல்லாம் பொருத்தி எல்லாமே பண்ணிட்டோம். இந்த கார்த்திகை தீபம் அப்படின்ற பண்டிகை தமிழர்களோட பழமையான பண்டிகை. இந்த பண்டிகை யாருக்கு சிறப்பானது, நம்ம சிவபெருமானவங்களுக்கு தான் ரொம்ப சிறப்பானது. ஏன் இப்படி இந்த பண்டிகை எதனால் கொண்டாடுறாங்க அப்படின்னா, விஷ்ணுவும் பிரம்மாவும் சிவனோட அடிமுடியை தேடி போகிறாங்க. அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதனால் சிவன் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் ஜோதி வடிவத்தில் காட்சியளிக்கிறாரு. நம்ம பார்த்த ஜோதியை மக்கள் எல்லாரும் பார்த்து அவங்களும் ஆசி பெறணும் அப்படின்றதுக்காக விஷ்ணுவும் பிரம்மாவும் சிவன்கிட்ட வேண்டிக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லாருக்கும் இந்த நாளன்று ஜோதி வடிவில் காட்சியளிக்கணும் அப்படின்னு. அவங்களோட வேண்டுதலுக்கு இணங்க நம்ம அந்த நாளை தான் திருக்கார்த்திகை திருவிழாவாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். இதை பற்றின விவரங்கள் நம்மளோட தமிழ் வரலாறு அகநானூரில் எழுதப்பட்டிருக்கு. வேணும்னா நீங்கள் அந்த புக்கை லைப்ரரிக்கு போயிட்டு படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, சரியா? இன்றைக்கி விரதத்துக்கு நாங்கள் என்னெல்லாம் சமைச்சாங்க நானும் அம்மாவும்னா, சாதம் பண்ணியிருந்தோம். அப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய்லாம் போட்டு சாம்பார் வச்சுருந்தாங்க. ரசம் வச்சுருந்தாங்க, வாழைக்காய் வறுவல், அப்புறம் முருங்கைக்கீரை தேங்காய் போட்டு பொரியல் பண்ணியிருந்தாங்க. ரசம் வச்சுட்டு உளுந்து வடை பண்ணியிருந்தாங்க. உளுந்து வடை, பாயாசம், அப்புறம் அப்பளம். இதெல்லாம் தான் இன்றைக்கான ஸ்பெஷலாக பண்ணாங்க விரதத்துக்காக. ஓகேவா? எல்லாம் முடிச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டு தீபம்லாம் ஏற்றிட்டு நாங்கள் ஃபைனலாக என்ன பண்ணோன்னா பட்டாசு வெடிக்க கிளம்பிட்டோம். ஜாலியாக இருந்தது. நான், அப்பா, என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய குழந்தனார் எல்லாருமே வீட்டு வாசலில் போயிட்டு செம்மையாக நிறைய பட்டாசு வெடித்து என்ஜாய் பண்ணோம். ஆனால் அம்மா மட்டும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு மேலேயே இருந்துட்டாங்க. ஆஃப்டர் மேரேஜ் நான் இங்கே செலிப்ரேட் பண்ணுற ஃபஸ்ட்டு கார்த்திகை தீபம் இதுதான். ரொம்ப ஜாலியாக இருந்தது, ஹாப்பியாகவும் இருந்தது. வீட்டிலலாம் நம்ம என்ன பண்ணுவோம், சோம்பேறித்தனமாக ஜாலியாக விளையாடிட்டு இருப்போம் அம்மா வீட்டில். இங்கே நானும் அம்மா எல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக எல்லாம் பண்ணது ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. யாரெல்லாம் என்ன மாதிரியே ஹாப்பியாக ஜாலியாக இந்த கார்த்திகை தீபத்தை கொண்டாடினீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் கார்த்திகை தீப வாழ்த்துக்கள். டாட்டா.